நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாட்டில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபெறுகிற வார்த்தை, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். சத்தமா வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களில் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். போதும். நோவாவுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி அந்த வார்த்தை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களில் எப்படி இருந்தானா? உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்டிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை நீதிமான். சொல்லுங்க, நீதிமான். யார் யார் நீதிமானாய் இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு அவருக்காக உண்மையாய் வாழ்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்கள். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். இந்த நீதிமானை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நோவா தன்னுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களிடத்தில் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தார். இந்த நோவா நீதிமானாய் இருந்ததுனால என்ன நடந்தது? அது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீதிமான் நோவா நீதிமானா இருந்ததுனால அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம், நீயும் உன் வீட்டாரும். அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த வார்த்தை இங்க வாசித்தோம். நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள் பிரவேசிக்க. பேழை என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். ஆண்டவர் வானத்தின் மதங்களையும் பூமியின் ஊற்றுக்கண்களை பிளந்து இந்த ஜனங்களை அழிப்பதற்காக, தேசத்தை அழிப்பதற்காக தண்ணீரை விடாய்க்க பண்ணினார். அப்பொழுது ஆண்டவர் நோவாவிடத்துல சொன்னாரு, நான் அழிக்க போகிறேன், நீ ஒரு பேழை என்ன செய்ய உண்டு பண்ணி என்று சொல்லி நோவா கர்த்தர் சொன்னபடியே அந்த பேழை என்ன செய்தாரு? உண்டு பண்ணினார். அவர் சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்தார். அவர் கீழ்ப்படிந்தார். கடைசியில ஆண்டுடைய வார்த்தை இப்ப நம்ம வாசிச்சோம். கர்த்தர் நோவாவை நோக்கி. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னை நோக்கி சொல்லுகிறார், அவருடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறவர்களாய் நாம் இருப்பதற்கு என்ன தகுதி வேண்டும்? நீதிமான் என்கிற தகுதி வேண்டும். நாம் நீதிமான்களாய் இருந்தால் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த நோவா பேழைக்குள் பிரவேசித்ததற்கு உண்டான காரணம், அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? நீதிமானாய் இருந்தான். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? வேதம் சொல்கிறது, நீதிமான் என்கிற வேஷத்தை தெரியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு அநேக இடங்கள்ல நீதிமான் என்கிற வேஷம் இருக்கு. நான் ரொம்ப நீதிமான் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருவன் வந்தான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அது வேத வார்த்தை சொல்லுகிறது, அவன் தன்னை நீதிமானாக காண்பிக்க, ஆண்டவரே இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில இருந்து செய்கிறேன் அப்படின்ட்டான். அவன் தன்னை நீதிமானாக காண்பிக்க விரும்புகிறான். இன்றைக்கு அநேகர் நீதிமானாக காண்பிக்க விரும்புகிறார்கள். அநேகர் தன்னை நீதிமானாக காண்பிக்க விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிமானாக காண்பிக்க விரும்பாத, நீதிமானாக இருன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வார்த்தையை கேட்கிற ஆண்டவர் நம்மோடு கூட உணர்த்துகிற வார்த்தை, நீ நீதிமானாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் நீதிமானாக இருக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், பாவத்திற்கு விலகி ஓடுகிற பிள்ளைகளாய், அவருடைய வார்த்தையை அன்பாய் நேசிக்கிற பிள்ளைகளாய், உத்தமராய், நீதிக்கு உட்பட்டவர்களாய், நீதி நியாயத்திற்கு கடமைப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேர்த்தியாய் வாழுகிற
ஒரு நீதிமானாய் நாம் இருப்போம் என்றால் கர்த்தருடைய பார்வையிலே நாம் அருமையானவர்களாய் இருப்போம். மாத்திரமல்ல, எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் நம்மையும் நம்மை குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்மளும் நம்ம குடும்பமும் பாதுகாப்பா இருக்கணும்னா நாம் நீதிமானாய் வாழ்வது அவசியம். நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கணும்னா நாம் நீதிமானாய் வாழ்வது அவசியம். ஹல்லேலூயா. நோவா நீதிமானாய் வாழ்ந்தார், அவருடைய குடும்பமே ஆண்டவர் பாதுகாத்தார். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாப்பதற்கு நாம் நீதிமானாய் வாழ்வது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளும் நாம் இடறி விழுந்து விடக்கூடாது. நீதிமானாய் நாம் வாழ வேண்டும். இந்த நீதிமானுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பார்த்தோம், நோவா நீதிமானாய் இருந்தார். அதனால ஆண்டவர் என்ன செய்தாரு? அவரையும் அவர் பிள்ளைகளையும் பேழைக்குள்ள பிரவேசிக்க பண்ணி ஆண்டவர் பாதுகாத்தார், போஷித்தார், எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்தார். நாம் நீதிமான்களாக இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாப்பார். இந்த நீதிமான்களுடைய காரியங்கள் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லி நாம் வேதத்திற்கு தியானிக்க போகிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் யாருடைய வழியை அறிந்திருக்கிறார்? நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நீதிமான்களாய் வாழ்கிற ஒவ்வொருடைய வழியையும் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் நீதிமான்களாய் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வழியை அவர் அறிந்திருக்கிறவர்களாக இருக்கிறார். நான் போகிற வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா. நம்ம எந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியல. என் வாழ்க்கையில ஏதோ நடக்குது, எங்கேயோ போயிட்டு இருக்கேன், ஏதோ போகுதுன்னு சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனா நீங்களும் நானும் போய்கொண்டிருக்கிற வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா. நம்ம நடக்க வேண்டிய வழியில நம்ம நடத்துறவரே நம்ம கூட இருக்கிறார். முதல் காரியம், நீதிமான்களுடைய வழியை அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை பாருங்க 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 நாம் அநேக நாட்கள் ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், யார் அவர் நோக்கி பார்க்கிறாராம்? நீதிமான்களை நோக்கி பார்க்கிறார். அத்தனை பேர் இருந்தாங்க. நோவாவை அவர் கண்கள் கண்டது. பார்த்தார் நோவா, அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருக்கிறதை பார்த்து காப்பாற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை நோக்கி பார்ப்பதற்கு நாம் நீதிமான்களாய் வாழ வேண்டும். ஒருவேளை எந்த காரியத்துல நாம் சரியில்லாமல் இருக்கிறோமோ அதை சரி செய்து கர்த்தருடைய பார்வையில நீதிமான்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. எப்படி பார்க்கிறது? வேதம் சொல்கிறது, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் பூமி எங்கும் பார்க்கிறது. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. உடைய கண்கள் யாரை தேடிட்டு இருக்குது? நீதிமான தேடுது. யாராவது நீதிமான் இருப்பானான்னு சொல்லி அவனுடைய கண்கள் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்குமா? நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அவருடைய பார்வைக்கு நாம் நீதிமான்களாய் இருக்கணும். யார் யார் பார்வைக்கோ நம்ம எப்படி இருக்கோம்னு நினைக்கிறோம். அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? அவங்க பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி நாம் நினைக்கிறது நன்மை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பார்வைக்கு நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கணுமா? நீதிமான்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை நோக்கி இருக்கிறது. சங்கீதம் 92:12 வாசிங்க. சங்கீதம் 92:12 ஆண்கள் பகுதியில. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆமென். நீதிமான் பனையை போல் செழித்து. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பனையை போல் செழித்து. சத்தமே வரலையே. பனையை போல் செழித்து. ஹல்லேலூயா. பனை மரம் எல்லாருமே என்ன செஞ்சிருப்போம்? பார்த்துருப்போம் தானே? சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். யார் யார் வீட்டுல பனை மரம் நட்டு வச்சிருக்கீங்க? வீட்டுல யார் வீட்லயும் நட்டு வச்சுக்க மாட்டாங்க. காரணம் என்ன? மாமாவுக்கு நல்லா தெரியும். அவங்க வயதுல மூப்புனால அவங்களுக்கு அனுபவம் அதிகம்.
ஏன்னா அது வளர என்ன செய்யும், ரொம்ப வருஷங்கள் ஆகும். மாத்திரமல்ல அதுல கனியை பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் செல்லும். அதுல உடனே பலனை பார்க்க முடியாது. இது ஒரு காரியம். அது உறுதியானதா இருக்கும். அல்லேலூயா. பனை உறுதியானதா இருக்கும். அது எவ்வளவு காற்றடித்தாலும் இந்த பனை மரம் அப்படியே நிமிந்துடும். அல்லேலூயா. அதை ஒடிக்க முடியாது. அது ரொம்ப வலுவாய்ந்ததா இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் பனை போல செழிப்பான். அல்லேலூயா. நீங்கள் நாம் நீதிமானாய் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பனைமரம் எப்படி வளர்ந்து உயர்ந்து ஓங்கி இருக்கிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் தொழிலும் ஊழியமும் சபையும் பிள்ளைகளும் வளர்ந்து ஓங்கி செழித்து இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீதிமானுக்கு தான் இந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறார். நீதிமான் பனையை போல என்ன செய்கிறான், செழிக்கிறான். உயரமா என்ன செய்யும், வளரும். பாருங்க, அது எவ்வளவு பெரிய காற்று புயல் எது வந்தாலும் அதை அசைக்க முடியாது. அது வேர் பற்றி ஊன்றி நிற்கக்கூடிய ஒரு உறுதி வாய்ந்த ஒரு மரமாக இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் நீதிமான்களாக இருப்போம் என்று சொன்னால் நாமும் வேர் பற்றி உறுதியாக எந்த காற்று, எந்த புயல், எந்த பிரச்சனை, எந்த போராட்டங்கள் வந்தாலும் பனையை போல உறுதியாக நிற்க தேவன் பலன் தருவார். அல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழிக்கிறான். நீதிமானுக்கு வருகிற எல்லா காரியங்களையும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமானுடைய வழியை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நீதிமான் பனையை போல என்ன செய்கிறான், செழிக்கிறான். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக ஒன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன? மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஞானத்தில் அநேகர் குறைவா இருக்கிறோம் பாருங்க. அதனாலதான் சாலமோன் கேட்டார், ஆண்டவரே உடைய ஜனங்களை நான் நடத்துவதற்கு, நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் நாம் அதிகமாய் கேட்க வேண்டியது ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்கிறோம். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, என் பிள்ளைக்கு ஞானத்தை தாங்க, என் கணவருக்கு ஞானத்தை தாங்க, என் மனைவிக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே சொல்லி கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா அந்த ஞானத்தை யார் வச்சிருக்கா, ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த ஞானத்தை யாருக்கு தர்றாரா, நீதிமானுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் நீதிமானுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். இப்போ நாம் நீதிமான்களா இருக்கும் பொழுது நம்மை ஞானத்தினால் அவர் என்ன செய்கிறாரு, நிரப்புகிறார். இந்த ஞானமானது எல்லாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. இந்த ஞானம், அறிவு எல்லாருக்கும் இருக்கும். ஆனா ஞானம் நீதிமானாக்கப்பட்டவர்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு என்று மெய் ஞானத்தை அவர் வைத்து வைத்திருக்கிறார். அப்போ நாம் நீதிமான்களாய் வாழ்வதற்கு பிரயாசப்படும். எல்லா சமயங்களிலும் நம்முடைய மரண பரியந்தம் நாம் நீதிமான்களாய் வாழ வேண்டும். இல்லையா? அப்போ நமக்கு மெய் ஞானத்தை அவர் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. நோவாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், கூப்பிட்டு, நான் என்ன செய்ய போகிறேன், தேசத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லி அவர் முன்னக்கூட்டி என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் யாருக்கு வெளிப்படுத்துகிறாரா, நீதிமான்களுக்கு நம்முடைய ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில காரியங்கள் எப்படியா இருக்கும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது எப்படி ஆகும் ஆண்டவரே, என்னுடைய தொழில் இது எப்படி நடக்கும் ஆண்டவரே, என்ன வாய்க்க பண்ண போகிறீங்க, ஊழியத்துல என்ன வாய்க்க பண்ண போகிறீங்க, என் கையின் பிரயாசத்தில் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி அடுத்த காரியங்கள் எதுவுமே தெரியாத நிலைமையில நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் நீதிமான்களாய் வாழ்வோம் என்கிற அந்த உறுதி நமக்கு இருக்குமானால், நீதிமான்களாய் வாழ்வோமானால் நிச்சயமாய் தேவன் அவருடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உன்னை கொண்டு நான் என்ன செய்ய போறேன், உன் பிள்ளைய வச்சு நான் என்ன செய்ய போறேன், ஊழியத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி காரியத்தை வெளிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன்.
அவர் சொல்லி இருக்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்திட்டு போயிட்டார். எதை வெளிப்படுத்திட்டாரு? நான் வரப்போறேங்கிற செய்தியை வெளிப்படுத்திட்டார். வெளிப்படுத்தின தேவன் யோவானுக்கு அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷமே எழுதப்பட்டது. எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்திட்டார். இன்றைக்கு அநேகருக்கு வேற வேற விதமான வெளிப்பாடுலாம் இருக்கு. அந்த வெளிப்பாடெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிடணும். ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடு பக்திக்கு ஏதுவான வெளிப்பாடா இருக்கும். அல்லேலூயா. பக்திக்கு ஏதுவான வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுப்பார். ரகசியங்களை தெரியப்படுத்துவார். இந்த காரியத்துல சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இது நீதிமான்களுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ ரகசியங்களை ஆண்டவர் நீதிமான்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள் பிரகாசம் இல்லாம காணப்படுது. பிரகாசம் இல்லைன்னா ஒரு ஒளியே இல்லாம இருள் அடைஞ்சு போய் எப்ப பார்த்தாலும் ஒரு இருளான ஒரு சூழ்நிலை காணப்படுதா நாம் யோசித்து பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அல்லேலூயா. நாம் நீதிமான்களாய் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய நாம் நடக்கிற வழியில ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. நமக்கு முன்பாக ஒரு வெளிச்சம் இருக்கும். எப்பவுமே நமக்கு முன்பாக ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். நாம் செல்லுகிற இடங்களிலே ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். அந்த வெளிச்சம் இருளை போக்கிவிடும். இருள் என்றால் பாவம். பாவமான எல்லா சூழ்நிலைகளும் நம்மை விட்டு அகற்றுவதற்கு ஒரு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கும் பொழுது நம்மை நீதிமான்களாக வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் இருளை நம்மை விட்டு நீக்குகிறது. அல்லேலூயா. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். நடுப்பகல்ல பார்த்தோம்னா வெயில், இப்பதான் வெளியில போய் நின்றா வெயில் பயங்கரமா அடிக்கும். வெளிச்சம் கண்ண சூரியன் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாத அளவுக்கு வெளிச்சம் அடிக்கும். அவ்வளவு பிரகாசம். அதுல ஏதாவது இருட்ட பார்க்க முடியுதா? வானத்தை மத்தியானத்துல வெயில்ல வானத்தை பார்த்தா இருட்ட பார்க்க முடியுமா? பிரகாசமான வெளிச்சம். அப்போ நீதிமானுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசம் எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீதிமானுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா காரியத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமானுடைய வீடையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேழைக்குள்ளே வைத்து பாதுகாக்கிறார். அவருடைய கரத்திற்குள்ளே வைத்து பாதுகாக்கிறார். நீதிமானுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். நீதிமானுடைய வழியை அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். நீதிமான்களை நோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்கள் நீதிமான்களை நோக்கி பார்க்கிறது மாத்திரமல்ல, நீதிமான் தான் பனைய போல என்ன செய்வான்? செழிப்பா வளருவோம். அது உயர்ந்த ஒரு ஸ்தலத்திலே கொண்டு போய் நம்மை நிரப்பவும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37 வாசிக்க வேண்டாம், ஏற்கனவே சொன்னதுதான். மத்தேயு 12:37 பார்க்கிறோம். அவன் தன்னை நீதிமானாக காண்பிக்க பிரயாசப்பட்டான். வாசிங்க, எடுத்தோம் வாசிங்க. 12:37 மத்தேயு 12:37. வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ஆமென். இதெல்லாம் சத்திய வேத வசனத்தை நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறோம். உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்போ ஒரு மனிதனை நீதிமானாக மாற்றுவதற்கு ரொம்ப முக்கியமான காரியமா எது இருக்குது? உடல் உறுப்புகள்ல வாய், நாவு. இந்த நாவுல பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் நீதிமானா குற்றவாளியா என்று சொல்லி நம்மை அது தீர்ப்பு செய்கிறதா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், உங்கள் நாவினால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே நீங்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். வாயில பேசுற வார்த்தை தான் நம்ம நீதிமானா அல்லது குற்றவாளியா என்று சொல்லி உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால நம்முடைய வாயில பேசுகிற வார்த்தை ஒரு நாளும் அது தீய வார்த்தைகளாக இருக்கக்கூடாது.
அது நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்கணும். தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் நம்முடைய வாயில தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோமா? நம்மை நாம என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்கணும். இதெல்லாம் தேவையில்லாம நான் என்ன செஞ்சுட்டேன்? பேசிட்டேன். இதை நான் பேசிக்க கூடாது என்று சொல்லி தேவனிடத்திலே நாம் மனம் ஒப்பி அவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாயின் வார்த்தைகளை அவர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:24 வாசிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தை. வசனத்தை கேட்கிறதுக்கு அநேகருக்கு பிரியமுள்ள வார்த்தை. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே தாங்க, எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, அதை தாங்க, எல்லாம் கேட்கறது நல்லது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்? நீதிமான்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீதிமான்கள் என்று சொல்லி ஒரு பகுதியை ஆண்டவர் வைத்திருக்கிறார், பாவிகள் என்று சொல்லி ஒரு பகுதியை வைத்திருக்கிறார். இந்த நீதிமான் லிஸ்ட்ல தான் நம்ம பேர்லாம் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நாள் இருந்துச்சு, பாவி லிஸ்ட்ல இருந்துச்சு. ஆனா அதை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி அங்க இருந்த நேம் லிஸ்ட் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? இங்கே கொண்டு வந்துட்டார். நீதிமான்கள் லிஸ்ட்ல நம்ம பேர்லாம் இருக்குது. அல்லேலூயா. நீதிமானுக்கு அவன் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். நான் விரும்புகிறதே எனக்கு நடக்கணும்னு சொல்லி ஒரு வேலை நம்ம நினைக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள். அல்லேலூயா. நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள். ஆனா நீ என்ன செய்யணும்? நீதிமானாய் வாழ வேண்டும். நீதிமானாய் வாழ்வாய் என்று சொன்னால் நீ விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன். யோவான் 14:14 வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எதை கேட்டாலும் ஆண்டவரே இது செய்வார். எதை கேட்டாலும் செய்வார். நன்மைக்கு ஏதுவாக அவருடைய சித்தத்தின்படியாய் நாம் எதை கேட்டாலும் அதை நிச்சயமாக நமக்கு கையளிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரிடத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நீதிமான்களாக இருக்கிறோம், குற்றமற்றவர்களாக இருக்கிறோம். அவர் முன்னாடி போய் நிற்கும் போது, ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சுட்டனே, அதெல்லாம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. ஒரு நாள் நின்றோம், ஆண்டவரே நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லி. ஆனா இப்பொழுது அவருடைய வருகை இருக்குமானால் இப்பவும் அதே கண்டிஷன்ல போய் நிற்க கூடாது. ஆண்டவரே நேற்று இல்லை இன்னைக்கு காலையில மத்தியானம் கூட இப்பெல்லாம் பண்ணிட்டேன், ஆண்டவரே என்ன மன்னிங்க அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீ நீதிமானாய் வாழ வேண்டும். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீதிமானை குறித்து அநேக வேத வசனங்கள் இருக்குது. நாம் இன்றைக்கு பார்த்ததை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாம் விரும்புகிற காரியம் நடக்கணுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உண்டியல கொண்டு 1 லட்சம் ரூபாய் போடுன்னு சொல்றாரா? முழங்கால் போட்டு இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் நடன்னு சொல்றாரா? அல்லது தலைமுடியெல்லாம் வெட்டிட்டு ஏதாவது பண்ணுன்னு சொல்றாரு? ஆண்டவர் சொல்றது, நீ நீதிமானாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையை பார்க்கிறார், உன் இருதயத்தை பார்க்கிறார், உன் வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் பார்க்கிறார். உலகம் உள்ளதை பார்க்க, ஆண்டவர் உள்ளத்தை பார்ப்பார். அல்லேலூயா. உலகம் உள்ளதை பார்க்க மாட்டேன். வீடு இருக்கா, கார் இருக்கா, வேலை இருக்கா, பதவி இருக்கா, பணம் இருக்கா, ட்ரெஸ் இருக்கா, படிப்பு இருக்கா, இதெல்லாம் உலகம் பார்க்கிற காரியம் தான். ஆண்டவர் உன்னை பார்ப்பாரு, இவன் நீதிமானா இருக்கிறானா, தூக்குடா அவனை அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அவர் தூக்குறதுக்கு ஒரே ஒரு தகுதி, நீதிமானா இருந்தால் போதும். உலகத்துல சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், நீதிமானா இருக்கணும். இந்த உலகத்துல படிப்பு இல்லாம இருக்கலாம், நீதிமானா இருக்கணும். இந்த உலகத்துல பதவி இல்லாம இருக்கலாம், நீதிமானா இருக்கணும். இந்த உலகத்துல பேச தெரியாதவங்களா இருக்கலாம், ஆனா நீதிமானா இருக்கணும். இந்த உலகத்துல பணம் இல்லாதவங்களா இருக்கலாம், ஆனா நீதிமானா இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார்
நீ நீதிமானா இருக்கணும்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்கிற நம்மோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு இடைபடுகிற வார்த்தை, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன். யார் அளிக்கிற பலன்? அவர் அளிக்கிற பலன் யார் கூட இருக்குது? அவரோடு கூட வருகிறது. நம்ம நினைப்போம், எனக்கு இவன் இப்படி செஞ்சுட்டான், இவனுக்கு நான் என்னென்ன செய்தேன் பாரு, வரட்டும், என்ன இப்படி பண்ணிட்டான், ஒரு நாள் வரும் நான் அப்படி பண்றேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறது ஒன்று. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் என்ன செய்யுங்க? பரிசுத்தமாகுங்கள். ஏன் பரிசுத்தமாக சொல்லுகிறார்? இந்த பரிசுத்தம் தான் நீதிமானாய் நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தையை நம்ம தியானிச்சோம். ஏதோ விரும்பனை தியானித்து போகிறவர்களாய் அல்ல. ஆண்டவரே, நான் இங்க வரும்போது நீதிமானா இருக்கணும். ஆண்டவரே, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம நீதிமானா இருப்போம் என்று சொன்னா அது நமக்கு மட்டும் கிடைக்கிற ஆசீர்வாதம் இல்ல, நம்ம சந்ததிக்கே கிடைக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம சந்ததிக்கே கிடைக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். நாம் நீதிமான்களா இருப்போம் என்றால் அது நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கே கிடைக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு சங்கீதம் 118:20 வாசிங்க. சங்கீதம் 118:20. கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். கடைசி நாட்களே வலது புறத்திலே இடது புறத்திலே ஆண்டவர் வெவ்வேறாக பிரிப்பார். வலது புறத்திலே செம்மறி ஆடுகளையும் இடது புறத்திலே வெள்ளாடுகளையும் பிரிப்பார். இடது புறம் நிற்கிறதை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், உலக தோட்டத்துக்கு முன்பு பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட நித்திய அக்னியிலே போங்கள். வலது புறத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சொல்லுவார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இது நித்திய ஜீவன்களை என்ன செய்யுங்க? பிரவேசி சொல்லி. அல்லேலூயா. அது வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள் யார்? நீதிமான்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் தான் வலது பக்கத்தில் நிற்க முடியும். உங்களை என்னை ஆண்டவர் வலது பக்கத்தில் நிப்பாட்டி வச்சிருக்கிறார். அப்போ எப்பவுமே நாம் வலது பக்கத்திலே நிற்கிற செம்மறி ஆடுகளாய் நாம் இருக்க வேண்டும். அங்கங்கே ஓடுகிற வெள்ளாடுகளாய் இருக்கக்கூடாது. நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். ஆண்டுடைய வருகை இப்பொழுது வருமானால் ஆண்டவர் என்ன கூப்பிடுவாரா? நீதிமானே, வா, எனக்காக நீ உத்தமமாய் வாழ்ந்தாய், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நாம் வாழணும். யோபு உத்தமனாய் வாழ்ந்தார். அல்லேலூயா. அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்து மறுபடியும் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா? நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிமானாய் வாழ்ந்தால் உன்னை மாத்திரமல்ல உன் குடும்பத்தையும் நான் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவேன். உன் நிமித்தமாக உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். உன் நிமித்தமாக உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமின் நிமித்தமாக ஆபிரகாம் ஜெபிச்சார், ஆண்டவரே, ஒரு நீதிமான் அங்க இருந்தா அந்த தேசத்தை அழிப்பீரோ? ஆண்டவர் பார்த்தாரு, ஆபிரகாமுக்காக லோத்தை நினைந்தருளினார். லோத்தை நினைந்தருளின தேவன் லோத்தை மட்டுமல்ல அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நினைந்தருளிட்டாரா? உங்களை நினைச்சிட்டாரா? உங்களை மட்டுமல்ல, உங்களுக்காக தான் உங்க பிள்ளைக்கு இதை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக தான் உங்க பிள்ளைக்கு இதை செய்யறாரு. உங்களுக்காக தான் உங்க கணவருக்கு இன்னமும் இதை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக தான் உங்க மனைவிக்கு இன்னமும் இதை செய்கிறார். உங்களுக்காக தான் ஆண்டவர் யாவை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
இதுவரையில் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். இந்த நீதிமான்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களையும் ஆக்கியிருக்கிறார். அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். உங்களை என்னையும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இது தெரியும்? அல்லேலூயா. உங்க மேலேயும் என் மேலேயும் ஒரு டிக் இருக்குது. டிக்குனா தெரியுமா? டீச்சர்கிட்ட போய் காமிக்கும் போது பேனா வச்சு ஒரு ரைட்டு போடுவாங்க. அதே போல உங்க மேலே என் மேலே ஒரு டிக் போட்டுக்கார ஆண்டவர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், இல்லையா, ஆராதனைக்கு அழைக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டு சொன்னாரே, மோசையை கொண்டு என் ஜனங்களை நீ ஆராதிக்கும்படி அழைத்துவிடு. அழைக்கப்பட்டார்கள். எதற்காக அழைக்கப்பட்டார்கள்? ஆராதிப்பதற்காக அழைக்கப்பட்டார்கள். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள்? ஆராதிப்பதற்காக. உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டது அவரை ஆராதிப்பதற்கு, அவரை உயர்த்துவதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. அவரை ஆராதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கம்பீர சத்தத்தை அறியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எங்க சந்தோஷமோ ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும்னா, நீதிமானா இருந்தோம்னா அங்க என்ன சத்தம் இருக்கும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். நாம் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நமக்கு என்ன செய்யாது? வராது. நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். எவர்களை முன்குறித்தாரோ அவரை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், மகிமைப்படுத்தினே இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை பாதுகாத்தாரா? இன்னமும் பாதுகாப்பார். உங்களை உயிரோட வச்சிருக்கிறாரா? இன்னமும் உயிரோட வைப்பார். நான் சொல்லுகிறேன், நீங்க நினைக்கிறத விட உங்க பிள்ளை நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நினைக்கிறத விட என் பிள்ளை நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் நினைக்கிறத விட என்ன ஆண்டவர் நினைச்சிட்டாரு. என் பிள்ளைய ஆண்டவர் நினைத்திருக்கிறார். என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். என் கண்ணீரை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். நினைத்தவர் சொல்லுகிறார், நான் மகிமைப்படுத்துவேன். எப்படி மகிமைப்படுத்துவாரா? யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. எந்த கண்கள் அவமானமாய் பார்த்ததோ அந்த கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவராலே ஆகும். அல்லேலூயா. இது யாருக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார்? நீதிமான்களாய் வாழ்வதற்கு. நீங்களும் நானும் நீதிமான்களாய் வாழணும். கர்த்தருடைய பார்வையில குற்றம் இல்லாதவர்களாய் வாழணும். ஆண்டவர் பார்க்கிறார், நீதிமான் ஒருவனாகியும் இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று சொல்லி வேதம் சொல்லுது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தேவனுடைய மகிமையை விட்டுட்டாங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு மகிமையை கொடுக்கிறாரு. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு மகிமையை கொடுக்கிறாரு. அந்த மகிமையை நிறைய பேர் இழந்து போகிறோம். பாருங்க, எப்ப இழந்து போகிறோம்? பாவம் செய்யும் போது, துன்மார்க்கமாய் வாழும்போது, தூசண வார்த்தைகளை பேசும்போது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அந்த மகிமை நம்மளை விட்டு விலகி செல்லுகிறது. ஆனால் தேவனுக்கு பயந்து உத்தமமாய் நீதிமானாய் கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியாய் ஆராதிக்கிற ஜனமாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஒரு மகிமையின் மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த மகிமையின் மேகம் எப்படிப்பட்ட மேகம்? பகலிலே அது மேக சமமாகவும் இரவிலே அக்னி சமமாகவும் இருக்கும். எப்ப உங்களுக்கு எப்படியா இருக்க வேண்டுமோ அப்பொழுது அப்படியாய் ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. தேவையான நேரத்திலே தேவையாய் வந்து நிற்பார். அல்லேலூயா.
தேவையானதை தருவார், தேவையானதற்கு மிஞ்சியும் தருவார். இதுதான் தேவைன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஒரு தேவைக்கு மிஞ்சி தேவைகளை சந்திக்க தேவனால் கூடும். அல்லேலூயா. தேவைகளுக்கு மிஞ்சி தேவைகளை சந்திக்க வல்லம் உள்ளவர், மீதம் எடுக்க செய்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் நீதிமானாய் வாழலாம். ஏன்னா ஆண்டுடைய வருகை எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. காலம் சமீபமாகி விட்டது. கடந்த நாட்களில் நியூஸ் பார்த்திருப்போம் எல்லாரும். ஒரு நிலநடுக்கம், நாட்டு பேரை நான் மாற்றிட்டேன், வெனிசுவேலாவா, வெனிசுவேலா, அந்த நாட்டுல நிலநடுக்கம் பார்த்தா ஒரு அப்படியே நலமாட்டம் என்ன செய்தது, இழுத்து சுக்குநூறா ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. 10,000 கோடியா, 10 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன். ஒரு 60 நொடிகள்ல 10 லட்சம் கோடி அவுட். ஒரு செகண்ட்ல எல்லாம் நிர்மூலமாகி போகவிடும். ஆண்டுடைய வருகை பூமியின் வானத்தின் ஒரு எல்லை முதற்கொண்டு மறு எல்லை வரையில் இருக்கும். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனால எதை சம்பாதிக்கிறோமோ இல்லமோ, வேத சொல்கிறது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிங்கள், புத்தியை சம்பாதிங்கள். அல்லேலூயா. இது சம்பாதிக்கிறதுக்கு இந்த கம்பெனி வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. கர்த்தருடைய சபை என்று ஒன்று இருக்கிறது. இங்க வருவோம் என்று சொன்னால் கர்த்தர் ஞானத்தையும் புத்தியும் கொடுப்பார். கர்த்தருடைய பாதம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பாதத்தை நாம் தேடுவோம் என்று சொன்னால் நாம் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவர் கொடுப்பார். நாட்களை கேட்ட வார்த்தை, நாம் குற்றமற்றவர்களாய் நீதிமான்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் வரும்போது நாம் போய் நிக்கணும், அவர் முன்னாடி நிக்கணும். எப்படி நிக்கணும்? சந்தோஷமா போய் நிக்கணும். மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். தரப்பிடித்து அழைத்து செல்வார், தரப்பிடித்து அழைத்து செல்வார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்தவர்கள் வாழும் எனக்கே எப்போதும் வெற்றியுண்டே. கிறிஸ்தவர்கள் வாழும் எனக்கே எப்போதும் வெற்றியுண்டே. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்தவர்கள் வாழும் எனக்கே எப்போதும் வெற்றியுண்டே. கிறிஸ்தவர்கள் வாழும் எனக்கே எப்போதும் வெற்றியுண்டே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு எப்போது வெற்றி உண்டு. அவர் வரும்போது சந்தோஷமா அவரை பார்த்து ஓடி வரணும். அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. ஆண்டுடைய வருகை எப்படா இருக்கும், நான் அந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி வாஞ்சிக்கிற உங்களோடு என்னோட ஆண்டவர் பேசுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கையை வீண் போகாது. எந்த நம்பிக்கை? வேதம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். எந்த நம்பிக்கை? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை சந்திக்க மத்திய ஆகாயத்தில் வருவார், என்னை எடுத்துக் கொள்வார். என்னை மாத்திரமல்ல, நான் நீதிமானாய் இருக்கிற நிமித்தமா என் குடும்பமும் அவருடைய வருகையை எடுத்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா. என் குடும்பத்தை சுத்திகரித்து என் குடும்பத்தை ரட்சிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை பெற்றிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பார்வையில நீதிமன்றாய் வாழும். ஒரு ஆண்டுடைய வார்த்தையில வாசிக்கணும். அவரிடத்துல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிறோம் என்று சொல்லுகிற அநேக பிள்ளைகளிடத்துல ஒரு நன்மையை கூட கண்டுபிடிக்க முடியல. சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு குற்றத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற அநேக இடத்துல ஒரு நன்மையை கூட கண்டுபிடிக்க
இப்ப எல்லாமே என்ன இருக்குது? எல்லாமே குற்றமா தான் இருக்குது. காரணம் என்ன? இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்களா இன்னும் மாறாததுதான் காரணம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தம்மேல் வைத்த அன்பை விளக்கப்பட்டார். அல்லேலூயா. ஒருவன் நீதிமானாய் இருந்தால் அவனுக்காக மரிப்பது நலமாய் இருக்கும். ரொம்ப நல்லவங்க, அதனால அவருக்கு நான் உதவி செய்யணும்னா நல்லது. இவனே ரொம்ப மோசமான ஆளு, அவனுக்கு யாராவது உதவி செய்வோமா? ஆண்டவர் மோசமாய் இருந்த நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்ததுனால மோசமா இருந்த நம்மளை இப்போ அவர் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். பரிசுத்த பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார். நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். பெருமான் செய்யா அருமையா பாடுவாங்க ஒரு பாடல், நீதிமான் நான் என்று சொல்லி. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். சாதாரண நீதிமான் இல்லை, இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். அல்லேலூயா. இந்த உலகம் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும். ஸ்கூல்ல படிக்கிறோமா, ஸ்கூல்ல லீவ் விடாம வந்திருக்கா, இவன் நல்லா படிக்கிறான்னு சொல்லி ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. வேலை பார்க்கணுமா, இந்த வேலையில இவங்க நல்ல வேலை பார்த்தாங்க, இவங்களுக்கு போஸ்டிங் உதவி கொடுக்குறேன்னு அங்க உள்ள டீன் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாரு. மிலிட்டரியில இருந்தா மிலிட்டரியில ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இந்த உலகம் அநேக சர்டிபிகேட்டை கொடுக்கும். ஆனால் உங்களை இன்னை குறித்து பரலோகம் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். என்ன சர்டிபிகேட்? நீதிமான். ஆண்டவர் உங்களை என்னை நிப்பாட்டும் பொழுது நம்மை குறித்து பரலோகம் ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கிறோம். இவன் நீதிமான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிக்கை இருக்கிறது. இவரிடத்தில் ஒரு குற்றத்தை காண இவர் நீதிமான். அல்லேலூயா. இவரை தண்டிக்கிற அளவிற்கு வருடத்துல ஒரு குற்றத்தை நான் காணவில்லை. இவர் நீதிமானாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமான் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் கிளர்ந்து இன்றைக்கு உயிரோடவராய் இருக்கிறார். அந்த நீதிமான் நம்மை நீதிமானாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் நீதிமான்களாய் வாழ்வோம். நம்முடைய குடும்பம் காக்கப்படுவதற்கு நாம் நீதிமான்களாய் இருக்கணும். ஆண்டவர் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு நாம் நீதிமான்களாய் இருக்கணும். நம்ம ஜெபம் கேட்கப்பட்டு காரியங்கள்லாம் நம்ம தொட்டதெல்லாம் நடக்கணும்னா நாம் நீதிமான்களாய் இருக்கணும். அவர் நம்மளை பார்க்கணும்னா நீதிமானாய் இருக்கணும். பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் பாவத்தை என்ன செய்ய மாட்டாரு? பார்க்க மாட்டார். பாவம் நம்மிடத்துல இருக்குமானால் கர்த்தருடைய பார்வையில இருந்து நாம் விலகுதலாக இருப்போம். ஆனால் நீதி நம்மிடத்துல இருக்குமானால் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. பார்த்துட்டே இருக்கிறார் பாருங்க. இந்த உலகம் ஒரு பார்வை பார்க்கும், இப்படியே பார்க்கும். ஆனால் ஆண்டவருடைய பார்வை வேறு விதமாய் இருக்கும். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் உங்களை பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னை நீதிமானாய் வைத்திருக்கிறேன், என் பிள்ளைகளை நீதிமானாய் மாற்றுவோம், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதி என்று சொல்லி ஓடி ஜெபிப்போம். உங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவை உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்திலே நாங்கள் நீதிமான்களாய் வந்து நிற்க நீங்க எங்களுக்கு கிருபை தாருங்கள். ஆண்டவரே, நீதிமான் ஸ்ரீ ஊக்கமான கேட்கிற தேவன், நீதிமான்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன், நீதிமான் அணையை போல செழிப்பாண்டி சொன்னீரே, நீதிமான்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற தேவன், ஆண்டவரே மகிமைப்படுத்துகிற தேவன், நீதி எங்களை எப்படியாய் செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எங்கள் குடும்பங்களையும் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்போம். நீங்க வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே சொல்லி மீட்பொருள் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.